அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை எதை பற்றி பார்க்க போறோன்னா, குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வத்தை தெரியாமல் போகக்கூடாது. அதாவது குலதெய்வம் பற்றி அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். அந்த குலதெய்வத்தை எப்படி வழிபடணும், எந்தெந்த முறையில் வழிபடணும் பற்றி காணலாம். தெரியாமல் போனாலும் குலதெய்வத்தை தெரியாமல் போகக்கூடாது. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பவை பழமொழிகள். குலதெய்வம் என்று கூறப்படும் தெய்வங்கள் அந்தந்த குடும்பங்களின் அல்லது குழுவினரின் இன்னும் தெளிவாக கூற வேண்டுமெனில் ஒவ்வொரு ஜாதி பிரிவினரில் தோன்றி தங்கள் குலம் செழிக்க பாடுபட்டு தியாகம் புரிந்து இன்னல்கள் இருந்து காப்பாற்றியவர்கள் ஆவார். அத்தகைய நம் முன்னோர்களின் படிமங்கள் தான் குலதெய்வங்கள் என்று போற்றப்படுகின்றன. அவர்களை சிறப்பிக்க கோயில்கள் அமைத்து வழிபாடு செய்கிறார்கள். தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வமாகும். நம் குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வமாகும். குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளினை தரும். மேலும் மற்ற தெய்வங்களின் வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும். குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும். சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்த கூடாது. அதன் சக்தியை அளவிட முடியாது. எமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க முடியும். குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும். அந்த புண்ணிய ஆத்மாக்களின் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படைத்தவை. எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகிறது. குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லவை. பிறந்த வீட்டில் ஒரு தெய்வம், புகுந்த வீட்டில் ஒரு தெய்வம். திருமணத்திற்கு முன் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குபவர்கள் திருமணம் முடிந்தவுடன் கணவனின் வீட்டில் உள்ள குலதெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். பெண்கள் திருமணமாகிவிட்டால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குவது கிடையாது. அப்படி இல்லாமல் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வழிபடுவது அவர்களை புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வழிவகுக்கும். இதுவரை யாரும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யாமல் இருந்தால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கும் திருவிழாவிற்கும் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குலதெய்வம் உங்க வீட்டுல இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா இந்த 5 விஷயங்களை உங்கள் வீட்டில் கவனித்து பாருங்க. எல்லோருடைய வீட்டிலும் தங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு எவ்வித துன்பங்களும் அவ்வளவு எளிதாக நெருங்குவதில்லை. குலதெய்வத்தை நாம் தினமும் வணங்கி வருகிறோம். ஆனால் குலதெய்வம் எங்களுடைய இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று நீங்கள் கேட்டால், அதற்கான சக்தி வாய்ந்த சிறு சிறு அறிகுறிகளை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, குலதெய்வம் உங்கள் வீட்டில் வசம் செய்ய நீங்கள் முன்னோர்கள் வழிபட வேண்டும். உங்கள் முன்னோர்கள் படத்திற்கு முன்பாக தினமும் நீங்கள் குளித்து முடிந்த பின்பு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள். ஆண்கள் என்றால் 8 அங்கங்கள் தரையில் படும்படி, பெண்கள் என்றால் 5 அங்கங்கள் தரையில் படும்படியாக நமஸ்காரம் செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் நமஸ்காரம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு விதமான அதிர்வு உண்டாகும். இந்த அதிர்வு நீங்கள் உணர்ந்தால் அங்கு நிச்சயம் உங்களுடைய குலதெய்வம் வசம் செய்வதாக ஐதீகம் உண்டு. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருப்பவர்களுக்கு நிச்சயம் இந்த அதிர்வு ஏற்படும். எனவே குலதெய்வம் ஆசீர்வாதமும் அங்கு நிறையும். இதற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் குளித்து முடித்த பின்பு முன்னோர்கள் படத்திற்கு நமஸ்காரம் செய்து வாருங்கள். பல துன்பங்கள் இதன் மூலம் நீங்கும். பொதுவாக பூஜை அறையில் பள்ளிகள் நிச்சயம் இருக்க வேண்டும். பூஜை அறையில் இருக்கும் பள்ளிகள் அவ்வப்போது சத்தமிட்டால் அங்கு குலதெய்வம் வசம் நிச்சயம் இருக்கும். பூஜை அறையில் இருக்கும் பள்ளிகள் சத்தத்தை நீங்கள் கேட்க நேர்ந்தால் அங்கு உங்களுக்கு குலதெய்வம் அருள் கிடைக்க போவதாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக, சில குழந்தைகளை நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அந்த குழந்தை அதன் தாத்தா பாட்டியை போன்றோ அல்லது உறவினர்களை பிரதிபலிப்பதாகவோ உங்களுக்கு தோன்றும். நீ உங்க மாமா மாதிரி செய்கிறாய், நீ உங்க தாத்தா மாதிரி செய்கிறாய் என்று நம்மை அறியாமலேயே நாம் சொல்ல கடவோம். அப்படி சொல்லும் பொழுது அங்கு குலதெய்வம் வசம் செய்வதாக ஐதீகம் உண்டு. நீங்கள் தினமும் காக்கைக்கு சோறு வைக்கும் பழக்கம் உடையவர்களா இருந்தால் நிச்சயம் இதை உறுதி நோக்கி பாருங்கள். நீங்கள் சாதம் வைக்கும் பொழுது காக்கை சாதத்தை சாப்பிடாமல் சிறிது நேரம் அமைதியாக வீட்டை பார்த்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து தான் அது சாப்பிட துவங்கும். இதை கவனித்து பார்த்தால் தெரியும். இப்படி காக்கை உங்கள் வீட்டை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் அங்கு குலதெய்வ அருள் நிச்சயம் இருக்கும். குலதெய்வ வசம் செய்வதால் நான் பித்ருக்கள் ரூபமாக காக்கை நம் வீட்டை உற்று நோக்குகிறது. சாதத்தை எடுக்க வந்த காக்கை சாதத்தை எடுக்காமல் நம் வீட்டையே பார்த்து கொண்டிருந்த குலதெய்வம் வசம் உண்டு. உடல்நிலை சரியில்லை என்றால் கோவிலுக்கு உப்பும் மிளகும் தானமாக கொடுப்பது வழக்கம்.
உப்பு மிளகு தானம் கொடுத்தால் உடலில் இருக்கும் நோய்கள் அகலும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் உங்கள் உடலின் வயிற்று பகுதியில் இருக்கும் வாயுவானது பிடிக்கப்பட்டால் அங்கு பிரச்சனை உண்டாகும். மலச்சிக்கல் போன்ற தொந்தரவுகள் வரும். இப்படி ஏற்படும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டால் போதும், வயிறு மனமும் சுத்தமாகிவிடும். இங்கு குலதெய்வத்தை நீங்கள் நிச்சயம் உணரலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் குலதெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். குலதெய்வம் நிரந்தரமாக நம் இல்லத்தில் தங்க எந்த வழிபாட்டை குலதெய்வம் எதுவென தெரிந்தவர்கள் அந்த தெய்வத்திற்குரிய வழிபாடு நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் வெள்ளி செவ்வாய் போன்ற தினங்களை தேர்ந்தெடுத்து துவங்குங்கள். குலதெய்வத்தை தான் நமக்கு தெரியாது அன்றி குலதெய்வத்திற்கு நம்மை நிச்சயம் தெரியும். இந்த வழிபாடு செய்யக்கூடிய நாளில் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்து முடித்து பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபமானது மண் அகலின் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்ற வேண்டும். இந்த மண் அகலை ஒரு சிறிய பித்தளை தட்டு அல்லது மண் தட்டு இதன் மேல் வைத்து தான் வேண்டும். இந்த தீபத்தையே உங்கள் குலதெய்வமாக மனதில் பாவித்து கொள்ளுங்கள். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இந்த தீபத்தையே குலதெய்வமாக மனதில் நினைத்து கொள்ளுங்கள். குலதெய்வ படம் வைத்திருப்பவர்கள் படத்தின் முன்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்கள். இந்த தீபத்தை பார்த்து வணங்கியவாறு இந்த மந்திரத்தை ஓம் ஹ்ரீம் குலதேவ தாப்யோம் நமக என்ற மந்திரத்தை 36 முறை சொல்ல வேண்டும். இதேபோல் 11 நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி தீபத்தின் முன் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது நம் மனதில் என்னுடைய குலதெய்வம் இந்த தீபத்தில் வந்து அமர வேண்டும் என்று மனதார சங்கல்பம் செய்ய வேண்டும். இந்த 11 நாள் பூஜையிலே உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தால் இன்னும் அதிக பலனை பெறலாம். இந்த வழிபாடு நாம் தொடர்ந்து செய்வதாக இருந்தால் ஏற்றப்படும் இந்த மண் அகலை என்ன காரணம் கொண்டும் தண்ணீர் ஊற்றி கழுவக்கூடாது. ஏதேனும் துணி வைத்து துடைத்து பிறகு மீண்டும் விளக்கு ஏற்ற வேண்டும். ஒருவேளை தெரியாமல் விளக்கை கழுவி விட்டாலோ அல்லது கை தவறி கீழே விழுந்து விட்டாலோ மறுபடியும் இதே போல 11 நாட்கள் மந்திரத்தை சொல்லி வழிபட்ட பிறகுதான் தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்து குலதெய்வம் நம் இல்லம் தேடி வந்து விட்டால் அதன் பிறகு நம் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும். இந்த வழிபாட்டு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பின் நம்பிக்கையுடன் செய்து குலதெய்வத்தின் அருளோடு நல்ல முறையில் வாழுங்கள். குலதெய்வ வழிபாட்டின் சிறப்புகள் என்னென்னா, இறந்து போனவர்களின் ஆத்மாவுக்கு ஆற்றல் அதிகம் என்று கருதப்பட்டதால் தான் குலதெய்வ வழிபாடு முறை தோன்றியது. தொழில் நிமித்தமாக பல இடங்களில் பரவியிருக்கும் உறவினர்களை ஒன்று சேர்ந்து காணும் வாய்ப்பை குலதெய்வ வழிபாடை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மறைந்த முன்னோர் வழிபாடு காலப்போக்கில் குலதெய்வ வழிபாடாக மாறியதாக சொல்கிறார்கள். குலதெய்வ வழிபாட்டின் மகிமை பற்றி சிலப்பதிகாரத்திலும் கூறப்பட்டுள்ளது. குலதெய்வ வழிபாடுதான் நாளடைவில் பலரும் வணங்கும் சக்தியுள்ள தெய்வ வழிபாடாக மாறி இருக்கலாம் என்று பிரபல அறிஞர் ஆறு ராமநாதன் கருத்து தெரிவித்துள்ளார். குலதெய்வ வழிபாடு கிராமங்களை நெறிப்படுத்துவதோடு அவர்களை ஒற்றுமைப்படுத்த செய்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள குலதெய்வங்கள் பெரும்பாலும் பெண் குலதெய்வங்களாகவே உள்ளன. குலதெய்வ கோவில்கள் ஆகாம விதிப்படி கட்டப்பட்டிருக்காது, இடத்துக்கு ஏற்ப அமைந்திருக்கும். குலதெய்வ கோவில்களின் திருவிழா நடத்துவது உட்பட எல்லா காரியங்களும் குலதெய்வத்திடம் உத்தரவு கேட்டு நடத்தப்படும். குலதெய்வ வழிபாடுகளில் மிகுந்த தீவிரமாக இருப்பவர்கள் தங்களை வருத்தி கொண்டு வழிபாடு செய்வார்கள். குலதெய்வ கோவில்கள் பெரும்பாலும் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கியே கட்டப்பட்டிருக்கும். குலதெய்வ கோவில்களின் பரிவார தேவதைகளுக்கு இடம் கொடுப்பதுண்டு. சில சமுதாயத்தினர் குலதெய்வ வழிபாட்டை ஆண்டுக்கு ஒரு முறையே நடத்துகின்றனர். ஆனால் குலதெய்வ வழிபாடு செய்பவர்கள் தினமும் பூஜைகள் செய்ய வேண்டியது அவசியமாகும். குறைகளை தீர்க்குமாறு குலதெய்வங்களை வேண்டிக் கொள்பவர்கள் அக்குறை தீர்ந்ததும் பொங்கலிடுதல் பலியிடுதல் போன்ற நேர்த்தி கடன்களை தவறாமல் செய்வதுண்டு. குலதெய்வ வழிபாட்டின் சைவ வழிபாடு அசைவ வழிபாடு என இரு வகை உண்டு. பெரும்பாலும் அசைவ வழிபாடே அதிகம் நடைபெறுகிறது. குலதெய்வ வழிபாட்டின் கன்னிமார் தெய்வங்களுக்கு நடத்தப்படும் வழிபாடும் ஒரு வகையாகும். நவீன மாற்றங்கள் மற்றும் நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ப தற்போது குலதெய்வ வழிபாடுகளின் பூஜைகள் நேர்த்தி கடன்கள் திருவிழாக்களும் பெரும் மாற்றங்கள் வந்துவிட்டன. ஆனாலும் குலதெய்வம் மீதான பயமும் பக்தியுணர்வும் கொஞ்சமும் குறையவில்லை. குலதெய்வத்தை தினமும் வணங்க வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாயினும் சென்று தரிசிக்க வேண்டும். அமாவாசை பௌர்ணமி முதலான நாட்களில் மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும்.
குலதெய்வ கோயிலுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதேனும் திருப்பணிகளை செய்யலாம். கோயில்களை தூய்மைப்படுத்தலாம். தண்ணீர் டேங்க் அமைத்து கொடுத்தல், சந்நிதிகளை புதுப்பிக்க உதவுதல், மரக்கன்றுகள் நடுதல், ஸ்தல விருட்சங்களை அமைத்தல் முதலான விசேஷங்களை செய்யலாம். குலதெய்வ கோயிலுக்கு எண்ணெய், திரி முதலானவற்றை வழங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இதுவரைக்கும் உற்சாக நியூஸ் சேனலை பார்க்காதீங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ் ஆல்.